அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நேற்றைய தினம் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாட்கள் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இப்போ அவர் புழல் சிறையில் ரிமாண்டில் இருக்கார். இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் பாசறையும் ஏர்போர்ட் மூர்த்திக்காக களமிறக்கியிருக்காரு. சீக்கிரமா அவரை பெயில் எடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் தீவிரமா போயிட்டு இருக்கு. இதற்கு இடையில நேற்று எழும்பூர் நீதிமன்றத்தில் வச்சே சில தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. விசிகாவை சார்ந்த அந்த குண்டர்கள் எப்படி ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்குனாங்க, எப்படிலாம் அவர்கள் வசை பண்ணாங்க, ஆபாசமான வார்த்தைகளை பேசி சண்டை இழுத்தாங்க அப்படின்றதுக்கான ஆதாரத்தெல்லாம் நீதிபதி முன்னாடியே நாம் தமிழர் வழக்கறிஞர் போட்டு காமிச்சிருக்காரு. இது கூடவே அடுத்த கட்டமா திருமாவுக்கு ஒரு வசமான ஆப்பு காத்திருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி இதில் விரிவாக பேசுவோம். சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திலே அவர் சார்பிலே உடனடியாக ஜாமீன் மனு தாக்கல் செய்து அவரை விரைவில் வெளியே கொண்டு வருவோம் என்பதை கூறிக்கொள்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த 6ஆம் தேதி காலையில் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி வைத்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கிய சம்பவம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்காரு, ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காரு ஒரு 15 நாளைக்கு. இது எப்படியாவது நீங்கள் ஏர்போர்ட் மூர்த்தி ரிமாண்ட் பண்ணிடுங்க, ஒரு 15 நாள் எப்படியா எனக்கு சிறையில் வச்சிருங்கன்னு சொல்லி அழுகாத குறைக்கு அறிவாலய வாசலில் போயிட்டு நம்ம சிறுத்தைகள்லாம் ஒப்பாரிச்சதனுடைய விளைவு தான் இதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த சம்பவத்தில் 2 நபர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் நியாயப்படி. ஒன்று எதிர்த்தாக்குதல் பண்ண ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், இன்னொன்று முதல்ல தாக்குதல் செய்த அந்த விசிகாவினர் மீது. ஆனால் அவர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படின்னா பதியப்பட்டிருக்கு, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அவர்கள் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிலபிளான செக்ஷன். அது இப்போ அவர்களாம் வெளியே இருக்காங்க, சிறையில் இல்லை, ரிமாண்ட் அவர்கள் பண்ணவும் இல்லை. அப்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது மட்டும் எப்படி இது போடப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிற முன்னாடி வரைக்குமே அவர் மீது பெயிலபிள் செக்ஷனில் தான் வழக்குகள் இருக்குது. நம்ம கூட நேற்று 3 பிரிவுகள் வழக்குகள் சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த மாதிரி ஆபாசமாக பேசுறது, தாக்குதல் முற்படுறது, கொடுங்காயம் ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான 3 பிரிவுகளை தான் வழக்கு போட்டிருந்தாங்க. ஆனால் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எஃப்ஐஆரில் திருத்தம் பண்ணியிருக்காங்க. கொலை முயற்சி பண்ண ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் முயன்றிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்த உடனே தான் அது நான் பெயிலபிள் செக்ஷனாக மாறி இருக்கு. அதனால தான் இன்றைக்கு அவர் ரிமாண்ட் பண்ணப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. ஆனால் இது நிரந்தரமானதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அடுத்த கட்டமாக இதே வழக்கு சென்னை மாவட்ட நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது அவர் தரப்பில் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் எல்லாருமே ஆஜராகி அதில் பேச இருக்கிறாங்க. நிச்சயமாக வாதாடும் பொழுது அவருக்கு பிணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நிச்சயமாக அவர் பிணையில் வெளிவந்து விடுவார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய சார்பாக நீதிமன்றத்தில் களமிறங்குவதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை தலைவர் சங்கர் அவர்கள் நேரடியாகவே அங்கே இருக்கிறாரு. ஸோ அதனால் சட்ட ரீதியிலான உதவிகளை நாம் தமிழர் செய்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு விசிகாவினர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக ஒரு 60 வழக்கறிஞர்கள் ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக வாதாடுவதற்கு அங்கே திரண்டிருக்காங்க, அரசு வழக்கறிஞர்கள் உட்பட. இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தில் நேற்றே போயிட்டு இவரை எப்படியாவது சிறையில் அடைச்சிடணும், பிணையில் வெளிவந்துடக்கூடாதுன்றதில் கங்கணம் கட்டி சுற்றுறாங்க. இந்த சம்பவத்தில் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னா, ஏற்கனவே விசிகாவிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர், ஒரு முக்கியமான ஒரு சிறுத்தை ஒன்று அறிவாலயத்தில் ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படியாவது நீங்கள் ரிமாண்ட் பண்ணுங்க, ஒரு 15 நாள் மட்டும் நீங்கள் சிறையில் வச்சுருங்க, அதுக்கப்புறமா வெளியே வந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் பக்கம் இருக்கிற அந்த ஒரு அவமானத்தை நாங்கள் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிப்போம் அப்படின்லாம் பேசி அழுதுருக்காங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரிய வருது. பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிற வேலையில அவங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் ஒருத்தரை சந்திக்கிறார். அவர் அண்ணா அறிவாலயத்தினுடைய முக்கியஸ்தர், மிக மிக முக்கியஸ்தர். அவர்கிட்ட குறைந்தபட்சம் 15 நாளாவது ஏர்போர்ட் மூர்த்தி சிறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அது 19 அவர் சொல்ற மாதிரியே நான் வாய் புளிக்குது மாங்காய் புளிக்குதுன்னு சொல்லல, சொன்னவரும் இருக்காரு, கேட்டவரும் இருக்காரு, 2 பேருமே இருக்காங்க. சரி, அது எப்படிங்க உறுதியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு பிணை நம்ம கிடைச்சிரும்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு நீதிமன்றத்தில் வைத்தே வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் நீதிபதி கிட்ட இந்த வீடியோவே போட்டு காமிச்சிருக்காங்க. முதல்ல யார் தாக்குனான்னு பாருங்கள் சார், அவங்க தான் முதல்ல தாக்குறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க, கையில் கல் வச்சுருக்காங்க, கம்பு வச்சுருக்காங்க, அவர்கள் தான் தாக்குறாங்க. தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக முதல் 7 நிமிடங்கள் அமைதியாக இருந்துவிட்டு இதற்கு மேல் பொறுத்திருக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவர் எதிர்த்தாக்குதல் பண்ணுறாரு, தன்னை தற்காத்து கொள்றாரு அப்படிங்கிறத தங்களுடைய வாதத்தை ரொம்ப தெளிவாக முன் வச்சுட்டாங்க. அவர்களுக்கும் தெரியும் இந்த வழக்கு நாளைக்கு செஷன் கோர்ட்டுக்கு போகும்போது நிச்சயமாக அவருக்கு பிணை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் இந்த வழக்கினுடைய தன்மை இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் விசிகா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை ஒரு உளவியல் ரீதியாக அவருக்கு ஒரு தாக்குதல், இதுக்கப்புறம் எங்களை நீ பேசுவ அப்படின்னு ஒரு கேள்வி தான் இப்போ நம்ம தாய் சிறுத்தை திருமா அவர்கள்ட்ட இருந்து கடைநிலையில் அவர் மேலே செருப்படுத்தி வீசின சிறுத்தைகள் வரைக்கும் இருக்கக்கூடிய மைண்ட் வாய்ஸாக இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு அப்புறமா தான் அவர் ரொம்பவும் வீரியமாக செயலாற்ற இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போதே அவரை
15க்கும் மேற்பட்ட பறையர் சமூக சங்கங்கள் வந்து அவரை போய் பார்த்துருக்காங்க. பறையர் சமூகத்துக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் அவரை போய் பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டாங்க. ஆனால் போலீஸ் அனுமதிக்கல. இருந்தாலும் பேச வர விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2 வேறு சமூகங்களுக்கு இடையேயான பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து தாக்கியது, அவரை சிறையில் அடைத்தது எல்லாமே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். நாங்களும் பறையர் சமூகத்திற்காக தான் போராடுறோம்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவங்க. ஆனால் உண்மையிலேயே பறையர் சமூகத்தின் மீது பற்றுள்ளவர்கள், இந்த சமூக மக்கள்லாம் வந்து முன்னேறும் நினைக்கக்கூடியவங்க எல்லாம் இப்போ யார் பக்கம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய பக்கம் திரள ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் அந்த சம்பவத்தினுடைய ஒரு தாக்கமாக இருக்கு. இது 2026 தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி விசிக என்ற கட்சிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழல் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு சமூகத்தில் உள்ளவங்க இல்லை நம்மளோட எதிரி அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் இது மாதிரி நீங்கள் சட்ட ரீதியில் வந்து வழக்கு பதிவு பண்ணியோ இல்லை அவர்களே வந்து இது மாதிரி ஒடுக்குமுறையாக பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. சொந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரையே நீங்கள் இப்படிலாம் வந்து பழி வாங்கி என்ன சாதிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எல்லார்ட்டையும் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இந்த சமூகம் அப்படிங்கிறது, பட்டியல் சமூகம், இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த தமிழர்களும் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இதை வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வச்சிருக்கக்கூடிய பறையர் பேரவையினுடைய மாநில செயலாளர் அவரே சொல்றாரு, எங்களுக்கு வந்து நாங்கள் பறையர் சமூகத்துக்காக போராடுறோம் அப்படின்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் எங்களுக்கு பின்னாடி நிற்பாங்க நாங்கள் நினைச்சோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி உள்ள வர்றது மூலமா ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஆதரவும் எங்களுடைய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருக்கு அப்படின்னு அவருடைய அந்த மாநில செயலாளர் அர்ஜுன் பாஸ்கர் அவர்களே சொல்றாரு. அப்போ இந்த சம்பவத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்க. இது திமுகவுக்கும் எதிராக திரும்பி இருக்கு. ஏன்னா விசிக சொல்லி திமுக பண்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதிகாரத்தை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தி இவரை எப்படியாவது சிறையில் வைக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயங்கள், இதெல்லாமே மக்கள் மத்தியிலுமே பார்க்கும்போது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியே வந்து இன்னும் ஒரு 6 மாசத்துல முடிய போகுது, அடுத்த தேர்தல் வந்து வரப்போகுது. அப்போ இந்த சமயத்தில் மக்கள் மத்தியில் வந்து இவங்க எப்படிலாம் வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கன்ற அந்த ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான ஒரு சூழலாக மாறிடுச்சு. மக்கள் பார்க்கணும்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ எளிய மக்கள் இப்போ வந்து விசிகா மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்கிட்டயுமே 2 MP 4 MLAக்கள் இருக்காங்க அப்படின்னா இது மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னா கிடையாது. அப்போ இவரை வந்து நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம், இவர் பக்கம் வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க போல. ஆனால் மக்களே வந்து இப்போ இந்த பிரச்சனையில ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ அரசாங்கத்துக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியான அமைப்பு அப்படின்னு மேடைகளில் பேசுறதெல்லாம் தாண்டி களத்தில் ஒரு சர்வாதிகாரமான ஒரு போக்கை வந்து பின்பற்றிட்டு இருக்கிறது. அது அவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சால் கூட பரவாயில்ல, களத்திலையும் அவர்களுக்கு எதிராகவே அமைஞ்சிருக்கு. ரொம்ப தெளிவாக சொல்லப்போனால் தன்னை எதிர்த்து பேசுறது யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக யூடியூப்பில் வீடியோ போடுறவங்கள இருந்து பத்திரிகையில் பணியாற்றக்கூடியவங்க அப்படி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இயக்கம் வச்சுருக்காங்க சரி, யாரை வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணி சம்மந்தமே இல்லாமல் ஒரு குண்டாஸ் போட்டு அவர்களை கைது வெளியே வர முடியாத மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அவர்களுடைய ஒரு ஃபார்முலாவாக வச்சுருக்காங்க. அதற்கு ஆட்பட்டவர் தான் ஏற்கனவே பார்க்கும்போது நம்ம சாட்டை துரைமுருகனும் சரி, சவுக்கு சங்கர் போன்றவர்களும் சரி. ஸோ சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வந்து இன்றைக்கு நமக்கு சில விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவர் மீதும் சில ஜனநாயகமற்ற ஒரு போக்கு ஏவப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் எப்போவுமே. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திமுக யார் மீதெல்லாம் வந்து அடக்குமுறையை வந்து இப்படி ஏவி விடுகிறதோ, அது விசிக சொல்லியோ இல்லை திமுகவோ எப்படினாலும் சரி, அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு வந்திருக்கும். அவர்கள் இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் யாரையுமே வந்து இவரை நம்ம வந்து இதோட நம்ம அழிச்சிடணும், இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பிரபலம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பண்ணக்கூடிய எல்லா முடிவும் யாரை இவர்கள் வந்து திட்டமிட்டு டார்கெட் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு சாதகமாகவே மாறிடுது. நீங்கள் சாட்டை துரைமுருகன் அவர்களை பல மாதங்கள் சிறையில் வச்சிங்க, ஆனால் அவர் வந்து இன்றைக்கு செயலாற்றக்கூடிய வேகம் அப்படிங்கிறது, அவருடைய வீச்சு அப்படிங்கிறது இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சவுக்கு சங்கர் அவர்களினுடைய போக்கும் அதே தான். நீங்கள் யாரை நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லி சிறையில் வைக்கிறீங்களோ அவர்கள் வெளியே வந்து அதை விட வேகமாக தான் பேசுகிறாங்க. இப்போ அதே விஷயம் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் நடக்க போகுது. நீங்கள் வந்து திருமா அவர்களை வந்து பேசிடுவியா, திருமாவை இனிமேல் நீ வாய்ப்பு வந்து பேசுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமே தான் நான் பேசுவேன், இனிமேல் நான் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறேன் பாரு அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கும். ஒரு அரசியல் தலைவருக்கு, ஒரு இயக்கத்தை கட்டி நடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு இந்த சிறை அப்படிங்கிறதோ வழக்கு விசாரணை அப்படிங்கிறதோ ஒரு புதுசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் இதெல்லாம் பார்த்து ஐயோ நம்ம மேலே வழக்கு போட்டாங்களே, நம்ம கைது பண்ணிட்டாங்களே நினைக்கக்கூடிய நபரும் அவர் கிடையாது. அப்படிங்கிறதுனால விசிகாவினுடைய இந்த முடிவு டோட்டல் வந்து ஃப்ளாப் அப்படிங்கிறத தாண்டி திருமாவுக்கு எதிராக திரும்பி இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது. ஏன்னா நாளைக்கு வந்து அரசியல் காலத்தில் வந்து திருமாவர்கள் வந்து வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு இதற்கு முன்னாடி போட்ட மாநாடு மாதிரி மாநாடு போட முடியாது. நாங்கள் ஜனநாயக முறைப்படி நடப்பவர்கள் அப்படின்னு மேடை தோறும் பேச முடியாது. அப்படி பேசுனீங்கன்னா உங்கள் கட்சி தொண்டர்களே கேட்பாங்க, நம்ம இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு நம்ம ஜனநாயகம் பற்றி பேசலாமா அண்ணன் அப்படின்லாம் கேட்டுருவாங்க. ஏன்னா தெல்ல தெளிவாக நீங்கள் ஒருத்தரை தாக்க போய் பிறவை தாக்குதல் நடத்தி தாக்க போய் கூட இல்லை, அவர் மேலே செருப்பால் அடித்து அவரை வந்து கைகளால் தாக்கி
எதிர்த்தாக்குதல் பண்ணவரை எங்களை கொலை பண்ண வந்துட்டாரு, எங்க மீது கொலை முயற்சி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அழுதுட்டு போய் வழக்கு கொடுத்து அவரே நீங்க வந்து சிறையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுவும் அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க நேர்மையா கூட போய் வழக்கு கொடுக்கல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடித்தவர்கள் மீது வழக்கே கிடையாது, அவர்கள் மீது எல்லாமே பெயிலபிள் அஃபென்ஸ், சின்ன சின்ன கேஸை போட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்குனது தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொலை முயற்சிங்கிற மாதிரி காட்டி அவரை சிறையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது எந்த அளவிற்கு வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு போக்கு அப்படிங்கிறத மக்களும் பார்ப்பாங்க, உங்க விசிக தொண்டர்களே வந்து பார்ப்பாங்க. அதனால இனிமே வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஜனநாயகம் பற்றியோ, நாங்கள் வந்து சனாதனத்துக்கு எதிரானவர்கள், சனாதானம் அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது, ஆனால் நாங்கள் வந்து ஜனநாயகவாதிகள் அப்படின்னும் பேசிக்கொள்வதற்கு தகுதியற்றவர் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நன்றி.